ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நல்ல சாஃப்டான காஜு கட்லி ரவையை வச்சு எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு, நெய் உருகுனது 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. 100 கிராம் ரவை சேர்த்துருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவு கடல மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் பாலாடையும் சேர்த்துருக்கேன். பாலாடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து 1/2 கப் தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் ஆற அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்க ரவையோட 1/2 கப் அளவுக்கு பால் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ சீனி பாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சு நம்ம ரவை கலவையை வச்சு அதில் சீனி பாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி கொடுத்துட்டு முந்திரி பாதாம் கொஞ்சம் துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான நல்ல டேஸ்டியான ரவையில் பண்ண காஜு கட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல்